அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியலட்சுமி வீட்டில் ஒவ்வொரு டைமும் ஏதாச்சும் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நம்ம கோபி ஈஸ்வரி எல்லாம் ஒரு பக்கம் வீட்டை விட்டு போயிட்டாலும் இன்னொரு பக்கம் தான் பசங்க எல்லாருமே ஒரு ஸ்டாண்டர்டான லைஃப்க்கு வந்துட்டாங்க. அடுத்து நம்மளோட பிஸ்னஸில் நம்ம கொஞ்சம் எஃபர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா யோசித்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு எப்படி டெவலப் பண்ணலாம், நம்மளோட ஃபுட்டோட குவான்டிட்டி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பாக்கியா வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பிஸ்னஸில் நம்ம பாக்கியாவுக்கு ரொம்ப பெரிய ஆப்பு ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்கியலட்சுமியோட ரெஸ்டாரண்ட்டை டோட்டலாக எடுத்துகிட்டு அங்கே வந்து வேற ஒரு ரெஸ்டாரண்ட்டை அமைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லீகலாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம பாக்கியாவால் ரொம்ப நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு புதுவிதமான ஆட்கள், அதாவது பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. வந்திருக்கவங்க வந்து பாக்கியா கிட்ட, மேடம் உங்களுக்கு வந்து சுதாகர் சாரை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே பாக்கியா வந்து சுதாகரா எனக்கு யாரையும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்லிடுறாங்க. உடனே அவர் என்ன பண்ண, ஓ உங்களுக்கு சுதாகர் சாரவே தெரியாதா, ஓ என்ன நீங்கள் ரொம்ப சின்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கள, அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு சுதாகர் சார் யாருன்னு தெரியாத போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறாங்க. உடனே பாக்கியா வந்து, இங்கே பாருங்கள், யாராச்சும் இருக்கட்டும், இப்போ எதுக்காக தேவையில்லாமல் இங்கே வந்திருக்கீங்க, அவருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே அவரோட கூட வந்த இன்னொருத்தர் என்ன பண்ணேன்னா, மேடம் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, அதாவது சுதாகர் சாரோட எக்ஸாக்ட் பிளான் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அவரோடது ஒரு நியூ பிரான்ச் ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணுறது தான் அவரோட ஐடியா. அதுக்காக தான் உங்ககிட்ட பேச வந்தோம் அப்படிங்கிறது அவர் சொல்கிறாரு. இதை கேட்டதுமே நம்ம பாக்கியாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. என்னது, இங்கே ஆல்ரெடி நான் தான் ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுது, அப்புறம் எதுக்கு சுதாகர் சாரோட ரெஸ்டாரண்ட் இங்கே வரப்போகுதுன்னு சொல்கிறீங்க, அது எப்படி அவங்க இங்கே வந்து ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், நாங்கள் வந்து டீசெண்டாக சொல்கிறோம் அப்படின்னா நீங்களா இந்த இடத்த விட்டுட்டு போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு வார்னிங் கொடுக்குற விதமாக பேசுகிறாங்க. இதை கேட்டதே பாக்கியா வந்து முடியாதுங்கிற மாதிரி சொல்ல அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஆர்குமெண்ட்ஸ் போக ஆரம்பிக்குது. இதனால் கண்டிப்பாக பாக்கியா ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.